கரூர் பெருந்துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விஜயிடம் தற்போது எழுத்துப்பூர்வமான விசாரணை நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்திகள் நாம் பார்த்து வருகிறோம். தவிக தலைவர் விஜயிடம் 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளை கேட்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் கரூரில் நெரிசல் நிகழ்ந்தது எப்படி, பரப்புரைக்கு தாமதமாக சென்றதற்கான காரணம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எழுத்துப்பூர்வமாக அவரிடம் தற்போது விசாரணை நடைபெறுகிறது. இது பற்றிய விவரங்களையும் உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், 4 பேர் கொண்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இரண்டு முறைகள்ல அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எழுத்துப்பூர்வமான விசாரணைகள்ல என்னென்ன விஷயங்கள் அவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேள்விகள் கேட்கப்பட்டு பெறப்பட்டிருக்கிறது? விசாரணை என்பது எப்போதுமே 2 பிரிவுகளில் நடத்தப்படும். ஒன்று, அவரிடம் வாய்மொழியாக கேள்வி கேட்டு அவர் வாய்மொழியாக பதிலளிப்பார். அந்த பதில்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு அது வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டு பின்னர் விசாரணையின் முடிவில் அந்த கேள்வி பதில்கள் டைப் செய்யப்பட்டு பிரிண்ட் எடுக்கப்பட்டு அவரிடம் கையெழுத்து பெறப்படுவது ஒரு முறை, நேரடியாகவே எழுத்துப்பூர்வமாக பெறுவது ஒரு முறை. அந்த வகையில் விஜயிடம் தற்பொழுது எழுத்துப்பூர்வமாக விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விஜயிடம் கேள்வி கேட்கும் பொழுது அதனை எழுத்துப்பூர்வமாக விஜயினுடைய பதிலை பதிவு செய்யும் வகையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதாவது முக்கியமான கேள்வியாக பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே, அதாவது விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிலர் மயக்கமடைந்த பொழுதும் உங்களது தரப்பில் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, நீங்கள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு கோணத்தில் விஜயிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விஜயிடம் முழுக்க இதன் அடிப்படையில் தான் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த விவகாரத்தில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மாவட்ட நிர்வாகம் சுமத்தி இருக்கிறது. அதாவது அரசியல் ரீதியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்கிய மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக தாமதமாக வந்தார், தவேக சார்பில் எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை, அதாவது குடிநீர், கழிப்பிட வசதி போன்ற எந்த ஏற்பாடும் செய்யவில்லை, முன்கூட்டியே பேச்சை முடித்துக் கொள்ளுமாறு கூறினோம், அதனை அவர் செய்யவில்லை, வாகனத்தை முன்கூட்டியே நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டோம், அவர் அதனை செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் விஜய் மீதும் ஏற்பாட்டாளர்கள் மீதும் மாவட்ட நிர்வாகம் முன்வைத்தது. அதற்கு ஏற்கனவே நிர்வாகிகள் பதிலளித்திருந்தாலும் கூட நிகழ்ச்சியை ஏற்பாட்டு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கான தலைமை என்பது விஜய் தான். அவரை முன்னிறுத்தி தான் இந்த நிகழ்வு, அதாவது கரூர் மக்கள் சந்திப்பு என்பது நடைபெற்றது. அந்த வகையில் தான் விஜயிடம் நேரடியாக இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. இதற்கு உங்களது ஏற்பாட்டாளர்கள், உங்கள் நிர்வாகிகள் பதிலளித்திருந்தாலும் கூட நேரடியாக இதில் விஜய்க்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, இதனை எல்லாம் இவர் கண்காணித்தாரா, இதெல்லாம் இவரது கவனத்திற்கு வந்ததா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விஜயிடம் கேட்ட இந்த பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்த நிகழ்வு குறித்து விஜய் என்னென்ன தகவல்கள் அவருக்கு தெரியும், இதில் விஜய்க்கு என்னென்ன தகவல்கள் தெரிய வந்தன என்பது தொடர்பான கேள்விகளானது எழுப்பப்பட்டு இருக்கிறது. கூட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நெரிசலான இடம் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மக்கள் எண்ணிக்கை குறித்து விஜய்க்கு தெரியுமா? அதாவது இந்த கரூர் வேலுச்சாமிபுரம் என்பது கூட்ட நெரிசல் மிக்க ஒரு பகுதி, அதாவது நெரிசலான ஒரு இடம் மற்றும் எத்தனை பேர் எண்ணிக்கை, அதாவது எத்தனை பேர் வருவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வி விஜயிடம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பிரச்சார இடத்திற்கு, அதாவது அந்த வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் தாமதமாக சென்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது போன்ற தாமதம் ஏற்பட்டதா, அப்படி என்றால் ஏன் தாமதம் ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியும் விஜயிடம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல கூட்டத்தில் ஒரு குழந்தை காணாமல் போனதாக அறிவிப்பு வெளியிட்ட பொழுது அந்த கூட்டத்தில் அமைதியின்மை இல்லாத நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வியும் விஜயிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது விஜய் பேசும் பொழுதே நேரடியாக நாம் பார்த்தோம். விஜய் பேசிக் கொண்டிருந்த பொழுதே ஒரு நபர் தனது குழந்தையை காணவில்லை என்று சொன்னார். உடனே அது தொடர்பாக ஆதவ அர்ஜுனாவிடம் சொன்ன விஜய் உடனடியாக அந்த குழந்தையை கண்டுபிடித்து தருவதற்கு நிர்வாகிகள் உதவிட வேண்டும் என ஆதவ அர்ஜுனாவிடம் விஜய் குறிப்பிட்டிருந்தார். அது நாம் நேரலையிலேயே பதிவு செய்திருந்தோம். அது தொடர்பாகவும் தற்பொழுது விஜயிடம் கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது. அதே போல
கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தடியடி நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பான கேள்வியும் தற்பொழுது விஜயிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது. அது குறித்து உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்று விஜயிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல மற்றும் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்பது சம்பவம் நடந்த உடனேயே விஜய் அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டு விட்டார். அவர் எதையும் அங்கிருந்து கண்காணிக்கவில்லை, அவர் எதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அது உண்மைதானா, அப்படி சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதானா என்பது தொடர்பாகவும் விஜயிடம் இதுவரை கேள்விகளானது முன்வைக்கப்பட்டு இருக்கின்றன. அதாவது விஜய் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டனவோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அடங்கிய ஒரு கேள்வி தொகுப்பு தான் தற்பொழுது வரை விஜயிடம் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாமதமாக வந்ததாக கூறப்படும் விவகாரம், விஜய் அதாவது கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதி என்று கூறப்பட்டது, அது உண்மைதானா? சம்பவம் நடந்த உடனேயே அந்த இடத்தை விட்டு வெளியேறினீர்களா? தடியடி நடத்தியதாக கூறப்படுகிறது, அது உண்மைதானா? இதை குறித்தெல்லாம் உங்களது பார்வை என்ன? நீங்கள் இதையெல்லாம் அறிந்தீர்களா என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது வரை விஜயிடம் கேள்விகளானது எழுப்பப்பட்டு எழுத்துப்பூர்வமாக அந்த பதில்கள் அனைத்தும் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்து வருகின்றனர்.